1913ஆம் ஆண்டு பெங்கால் மொழியில் பெண் விடுதலைக்காக பாடுபட்ட பெண் புரட்சி எழுத்தாளரான நிருபமா தேவி அவர்கள் எழுதிய அன்னபூர்ணர் மந்திர் என்ற நாவலை அடிப்படையாக கொண்டு இந்தியாவெங்கும் பரவலாக நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டிருந்தன. மலையாள மொழியில் நாடகமாக அது வெற்றி பெற்றதை கண்ட TKS சகோதரர்கள் தமிழில் முதலாக அதை படமாக எடுக்க முடிவு செய்து தமது சொந்த கம்பெனியான மூர்த்தி பிலிம்ஸ் என்ற பட நிறுவனத்தில் குமஸ்தாவின் பெண் என்ற டைட்டிலுடன் படமாக எடுத்தார்கள். இந்த படம் 1941ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த திரைப்படம் வயதானவர்களை இளம் பெண்கள் மணந்து கொள்ளக்கூடாது என்று இளைஞர்கள் மத்தியில் புரட்சி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பிய படமாகவும் இந்த படம் இன்று வரை போற்றப்படுகிறது. தமிழில் இது படமாக வந்த பிறகுதான் பெங்கால் மொழியில் 1954ஆம் ஆண்டு இது அதே பெயரில் படமாக வந்தது. இந்த படத்தின் போஸ்டர்கள் தமிழில் குமஸ்தாவின் பெண் என்று வெளிவராமல் கிளர்க்ஸ் டாட்டர் என்ற பெயரிலேயே போஸ்டர்கள் அடித்து ஒட்டப்பட்டது.